ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பீர்க்கங்கால ஒரு அருமையான தொக்கு பண்ண போறோம். அதுக்கு முதல்ல பீர்க்கங்காவ நல்ல தோல் சீவி எடுத்துக்கோங்க. அத பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் அது உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க வெளியில. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, இது மாரி இருக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் நீங்க நுணுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சு வச்ச விழுதுல மிளகாத்தூள், உப்பு, தனியா, சீரகத்தூள், உணுக்கி வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காயில் கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இது மாதிரி இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். அதில் ஒரு பேனை வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை எடுத்து பேனில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படியே இந்த ஆவியில் வேக வைங்க. அருமையான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.